ஹே ஃப்ரெண்ட்ஸ், கணவரோ அல்லது கணவரின் உறவினரால் அவருடைய மனைவிக்கு கொடுமையோ அல்லது துன்புறுத்தலோ அல்லது கணவனுக்கு எதிராக மனைவி செய்யக்கூடிய கொடுமைகள், அவருக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகள், இதற்கு எல்லாமே சட்டங்கள்ல தகுந்த தண்டனைகள், அபராதங்கள் எல்லாமே இருக்கு. திருமண உறவுங்கிறது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒண்ணு. வீட்டில் உள்ள விஷயங்கள் ஏன் ரோட்டுக்கு வரணும்? திருமண உறவுல வந்து கணவன் மனைவி எப்படிலாம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கருணையோடு இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்போடு இருக்கணும், ரொம்ப மரியாதையா விசுவாசமா இருக்கணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துழைப்போடு இருந்து ஒற்றுமையோடு இருந்து அந்த முடிவு எடுங்க. ஒரு சின்ன விஷயங்கள் கணவர் பண்ணாலும் சரி, மனைவி பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து நல்ல விஷயமா இருந்தால் அதுக்கு வந்து உடனே தேங்க்ஸ் சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, பாராட்டுங்க. யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அதை வந்து பாராட்டுங்க. இதற்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் மட்டும் பண்ணாதீங்க கணவன் மனைவிக்குள்ள. அது வந்து ஒண்ணு வந்து பொய், இன்னொன்னு வந்து மறைக்காதீங்க. இது வந்து பொய்யும் அந்த மறைக்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண உறவை வந்து பயங்கரமா பாதிக்கும். கடந்த காலத்துல ஏதாவது குறைகள் தவறுகள் இருந்ததுன்னா அதை மறந்து மன்னிச்சு பொறுமையா கொண்டு போங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய திருமண உறவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல அழகா கொண்டு போகும். நான் சொல்றதெல்லாம் விட மேல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜன், ஒவ்வொரு ரிலீஜன்லயும் வந்து ரொம்ப அழகா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவியின் பாதி, மனைவி கணவனின் பாதி, மனைவி வந்து கணவனின் சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கணவன் மனைவி வந்து பிரிக்க முடியாத ஒரு புனிதமான ஒரு பந்தம். ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்ற, கணவன் மனைவி வந்து ஒரே மாம்சமாக இணைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் ஒப்பிடுகிறார்கள். ஸோ இது மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கணவன் மனைவி வந்து ஃபாலோ பண்ணுங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.